Hello friends, welcome to my channel Yearly Racer. இந்த வீடியோல நம்ம 10th Max Chapter 1 Relations and Functions Example 1.20 பார்க்கலாம். Represent the function f of x is equal to root over 2x square minus 5x plus 3 has a composition of two functions. Composition of two functions ஞாபகம் வருது f of g and g of f. Two functions னு சொல்லிட்டாங்க. அப்போ இத பார்த்தோம்னா ரெண்டு functions இன்வால்வ் ஆதா. Composition of three functions இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்கிறது காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ், ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. சரி, இப்போ நம்ம போன எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் புரியும். எஃப் ஆஃப் ஜி இருக்கா, இதுவும் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான், இதுவும் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போது இந்த கடைசியாக எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதில் ரெண்டு ஈக்குவேஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுதான் ஜி காம்போசைட் எஃப். இப்போது எஃப் காம்போசைட் ஜினா எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜி இருக்குன்னு அர்த்தம். ஜி காம்போசைட் எஃப்னா ஜின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது ஜின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதுதானே இங்கே பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப்ன்ற ஃபங்க்ஷனுக்கு உள்ள ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோமா, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸு இருக்குது, அவ்வளோதான். இதில் ஜி ஆஃப் எக்ஸ்க்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜிக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அப்போ என்னது, சப்ஸ்டியூஷன் தான். ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ். இப்போது நம்மளை என்ன கேட்டாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஓகே ரெண்டு ஃபங்க்ஷனையுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஃபங்க்ஷனை கண்டுபிடிச்சா தான் நம்ம அதை ஃபைண்ட் பண்ண முடியும். காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ்னால் இப்போ நம்ம எஃப்க்குள்ளே ஜி இருக்கா இல்லை ஜிக்குள்ளே எஃப் இருக்கான்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதுக்கு நமக்கு எஃப்பும் ஜியும் தேவை. ஃபஸ்ட்டு எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், வேண்டாம் இங்கே எஃப் ஆல்ரெடி இருக்கா, அப்போது நம்ம ஜின்னு எடுத்துக்கலாம். ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், ரூட் இருக்கா, ரூட். இதுக்குள்ளே இருக்கிற மொத்த ஃபங்க்ஷனையும் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் எக்ஸு. இப்போது செகண்ட் ஃபங்க்ஷன் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், இந்த எக்ஸோட வேல்யூ என்னது, 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இப்போது ஹெச் ஆஃப் எக்ஸை இது உள்ள சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஹெச் ஆஃப் எக்ஸை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் கிடச்சிரும். அதுதான் இப்போ ரெண்டு ஃபங்க்ஷனை டிரைவ் பண்ணிட்டோமா, எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷன் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஹெச் ஆஃப் எக்ஸுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே வெளியே இருக்கிறது இது ரூட் எக்ஸுன்றது ஜி ஆஃப் எக்ஸு. இது உள்ளே இருக்கிற இந்த எக்ஸ் என்னது, சரி இது நான் சைடில் எழுதுகிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3. இது தேவையில்லை, புரியணுன்றதுக்காக எழுதுனேன். இந்த எக்ஸுன்ற வேல்யூ வந்து இதுதான். இது என்னது, ஹெச் ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸுக்குள்ளே ஹெச் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸுக்குள்ளே ஹெச் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அதுதான் இதுக்கு அர்த்தம். இது எப்படி எழுதலாம், ஜி வெளியே ஹெச் ஆஃப் எக்ஸு உள்ள. இதை நம்ம இன்னொரு விதமாக எப்படி எழுதலாம், ஜி காம்போசைட் ஹெச். நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, இது நான் ஜிஹெச்ன்னு புரியணுன்றதுக்காக எழுதினேன். புக்கில் வந்து இது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, அதிலேருந்து எடுத்ததை f1 ஆஃப் எக்ஸு, f2 ஆஃப் எக்ஸு, நெக்ஸ்ட்டு ஜின்றது ஃபங்க்ஷன் 1, ஹெச்ன்றது ஃபங்க்ஷன் 2. நம்ம புக்கில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம். ஜிஹெச்ன்னு போட்டால் புரியணுன்றதுக்காக சொன்னேன். இது ஃபங்க்ஷன் 1, இது ஃபங்க்ஷன் 2. எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து f1 f2 கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு f1க்குள்ளே f2 சப்ஸ்டியூட் பண்ணுறோமா இல்லை f2க்குள்ளே f1 சப்ஸ்டியூட் பண்ணுறோமான்னு பார்க்குறோம். பார்த்தா f1க்குள்ளே தான் நம்ம f2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ எப்படி எழுதலாம், இது வேண்டாம், f1க்குள்ளே f2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். f1
f2x இதை நம்ம f1 காம்போசைட் f2 இப்படியே எழுதலாம். ஆனால் இப்படி புக்கில் கொடுக்கல, இப்படியும் நம்ம எழுதலாம். காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் இதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சிடும் எதை எதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோன்னு. f1க்குள்ளே f2வை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக f1க்குள்ளே f2வை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். தேங்க்யூ.